டே 84th ஆஃப் டேக்வாண்டோ ஸ்டேட் மேட்ச் ப்ரிப்ரேஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலைல லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிருக்கணும். ஏன்னா இன்றைக்கி பைக்லேயே ஊருக்கு கிளம்பலான் இருக்கேன். எல்லாம் குளிச்சு ரெடி ஆகிட்டு யூஷுவல் மார்னிங் ரொட்டீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த பையன் சாப்பாடு எடுத்துருவானா டப்பாவில் சாப்பாடு போட்டு பிரேக்ஃபாஸ்ட் போட்டு மேலே விட்டு வந்துட்டான். அண்ட் இன்றைக்கி ஃப்ரைடே தோசை கரை சட்னி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வே ப்ரோட்டீன் கிரியேட்டின் நட்ஸ் செவ்வாழை போட்டு எல்லாம் சாப்பிட்டேன். ரெக்கார்ட் பண்ணிட்டுருந்தேன். மல்டிபிள் டேக் போச்சு. இந்த பையன் பைத்தியக்காரமாக ரொம்ப நேரமாக சிரிச்சுட்டே இருந்தான். நான் ஆல்ரெடி லேட்டு, இவன் இன்னும் அதிகமாக லேட் பண்ணான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியர் அப் பண்ணிட்டு பேக்கெல்லாம் பேக் பண்ணி கிளம்பியாச்சு. இது ஃபியூல் ஸ்டாப். அதுக்கப்புறமா ஃபியூல் ஸ்டாப் போகிறப்ப தான் ஞாபகம் வந்தது, எங்கேயுமே வீடியோ எடுக்கலையாடா கோபால் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பித்தேன். அண்ட் மழை பெய்ய ஆரம்பிச்சிது. அப்படியே கொஞ்சம் ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி இருந்தது. அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மழை நின்ன பிறகு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு அன்பேக் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கல. லைட்டாக கேக் சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்தேன். அதுக்கப்புறம் கிளாஸுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்டேன். இது அம்மா மதியம் செஞ்சு வச்சுருந்தாங்க எனக்காக. லேட்டாக போனதுனால ஈவினிங் சாப்பிட்டேன். கிளாஸுக்கு போயிட்டு ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்போன்னு படுத்தேன். அப்படியே தூங்கிட்டு இருக்கேன் ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு சும்மா வெறும் ஸ்ட்ரெச்சிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. அண்டு நம்ம பாய்கிட்ட சூப்பு அதுக்கப்புறம் பக்கோடாலாம் சாப்பிட்டுட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா மதியம் சமைச்சு வச்ச அந்த குருமா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு சப்பாத்தி 2 சீகாஸ் டுமாரோ தஸ்விதான்யா.